விக்ரமாதித்தனும் வேதாளமும். இதுல விக்ரமாதித்தன் யாரு, வேதாளம் யாருன்னு நான் சொல்ல போறதில்ல. ஆனால் மருத்துவத்தில் அமைந்திருக்கக்கூடிய விசித்திரங்களும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய விந்தைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பதிவு தான் இன்றைய பதிவு. நாம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முதலுதவியில் முக்கியமான முதலுதவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சலைன் ஐவி போடுறது. அப்ப இந்த சலைன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9000 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் சால்ட் அதுல இருக்கக்கூடிய. அப்ப இந்த சலைனை போடுவாங்க. இப்ப அதே நேரத்துல ஒரு ஸ்ட்ரோக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இத 2 பேக்கா போடுவாங்க. இப்ப ஒரு பேக்குக்கு 9000னா 2 பேக்குக்கு பாத்தீங்கன்னா 18,000 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் சால்ட். அடுத்தது கிட்னிஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சிறுநீரகத்தினுடைய மிக முக்கிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உடல்ல இருந்து நீரை பிரிச்சு வெளியில அனுப்புறது, வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது, அதன் மூலியமாக ஒரு ஆஸ்மாட்டிக் பிரஷரை மெயின்டைன் பண்ணும் உடல்ல. அப்ப இந்த சிறுநீரகம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்ற ஒரு பம்பின் மூலியமாக இயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அநேக பேருக்கும் இன்றைய காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு இலவச அறிவுரை என்ன அப்படின்னா, சாப்பாட்டுல உப்பை கம்மி பண்ணிக்கோங்க, உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாப்பாட்டுல இந்த உப்பு அப்படின்ற சோடியத்தை நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சிறுநீரகத்தை இயக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் பம்ப்ல சோடியம் அளவு குறையும் போது இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் இயல்பாக இயங்க முடியாது. அப்ப இயல்பாக இயங்க முடியாத போது என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய இந்த நீர் கழிவுகள் வெளியேற்றம் செய்ய முடியாமல் தவிக்கும். அத்தகைய ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகும், கைகால்களில் முக்கியமாக கால்களில் வீக்கம் ஏற்படும். இதை என்ன சொல்றோம், எடிமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த எடிமாவை சரி செய்யறதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டயூரட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சில மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது. இந்த டயூரட்டிக்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுலயும் உப்பு தான் இருக்குது, சோடியம் அப்படின்ற ஒரு உப்பு. அப்ப ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பில் தவறு இருக்கிறதா, இல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய உப்பின் அளவில் தவறு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிடும். இதற்கான பதில் நீங்கள் சுயமாக சிந்தித்தீர்கள் என்றால் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.